ஒரு சிவில் இன்ஜினியரால ஈஸியா டேலியை அக்சஸ் பண்ண முடியுமா? இல்ல சிவில் இன்ஜினியருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே டேலில இருந்து ரிப்போர்ட்டா எடுத்துக்கிற முடியுமா? இல்ல நான் பட்ஜெட் போடுறேன். நான் பட்ஜெட் ஒவ்வொரு சைட்டுக்கும் நான் பட்ஜெட் போடுறேன். அந்த சைட்டுக்குள்ள எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு வரவாகுது அப்படின்ற நான் பட்ஜெட்டுக்குள்ள தான் செலவு பண்ணியிருக்கேனான்னு செக் பண்ணிக்க முடியுமா? அடுத்தாப்புல நான் ஒவ்வொரு சைட்டுக்கும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற ரிப்போர்ட் பார்க்க முடியுமா? இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பார்க்க முடியும். நான் உங்கள் பிரபாகரன் AXN Infotech இருந்து. ஓகே, நம்ம டேலிக்குள்ளேயே போயிடலாம் டைரக்டா. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாமே பார்க்க முடியுமான்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாவே இருந்திருக்கும். இதெல்லாமே முடியுமா? முடியுமா? அப்படின்னு. டேலிக்குள்ள இது எல்லாமே பாசிபிள். ரொம்ப இன்டெப்த்தா சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் பாருங்க. நம்ம பிசினஸ்ல நிறைய வகை இருக்கலாம். நம்ம வந்து சைட் இன்ஜினியருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து டெய்லி அதுக்கான எக்ஸ்பென்சஸ்க்கான டீட்டெயில் வாங்கிட்டு இருக்கலாம். இப்படி ஒரு சினாரியோ நடக்கலாம். இல்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ற சைட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ற பொருள் எல்லாம் வெவ்வேறு சைட், அப்ப 5 சைட் உங்களுக்கு நடக்குது. 5 சைட்லயும் கொண்டு பொருளை வச்சிடலாம். இல்ல சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், அந்த 5 சைட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் நீங்க ஒரு உங்களுடைய மெயின் குடவுன்ல கொண்டு வந்து வச்சுட்டு அங்க இருந்து பிரிச்சு போலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் ஈஸியா டேலிக்குள்ள பண்ண முடியுமா? இது எல்லாமே 100% பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம டேலிக்குள்ள இருக்கக்கூடிய பேசிக் திங்ஸ் தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த கட்ட வீடியோங்கள்ல ஃபுல்லா சிவில் இன்ஜினியருக்கு தேவையான எல்லாமே இன்டெப்த்தா A to Z பார்க்கலாம். இப்போ ஒரு பேசிக்கான விஷயங்கள் பார்க்கலாம். டேலிக்குள்ள நான் ஒரு எக்கச்சக்கமான என்ட்ரிஸ் எப்படின்னா பேசிக்கா நம்ம டேலி யூஸ் பண்றதுக்கு ஒரு இன்ஜினியருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். அந்த என்ட்ரிஸை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். டேலியில ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீச்சர் இருக்கு. நீங்க சீக்வன்ஸ் படி பார்க்கணும், என்னென்ன என்ட்ரி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் பார்க்கறதுக்கு இங்க F12 கிளிக் பண்ணி சீக்வன்ஸ் என்ட்ரிஸ் ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். நீங்க அதுல A to Z என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். எப்படி மெத்தட்ல நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி மெத்தட்ல பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், நம்ம சிவில் இன்ஜினியர்ன்ற கம்பெனி தான் நம்ம கம்பெனி. எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த கம்பெனியோட அக்கௌண்டண்டா ஃபீல் பண்ணுங்க. என்ன பர்பஸ்னா அப்பதான் நீங்க நமக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும்போது அதை உங்களுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிக்க முடியும், இன்ட்ராக்ஷனா ஃபீல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம சிவில் இன்ஜினியர் கம்பெனிக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து ஏவிஆர் குரூப் ஆஃப் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஒரு அமௌண்ட் தராங்க. எதுக்காக அமௌண்ட் தராங்கன்னா எனக்கு இந்த விஷயத்த கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம்னா ஒன்னு பிளே கிரவுண்ட், இன்னொன்னு ஸ்கூல். அதுக்கு இவ்வளவு ரூபாய் அட்வான்ஸா தர்றாங்க. எப்படி அட்வான்ஸா தராங்கன்னா இந்த சைட்லயே இருக்கும் எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ், நியூ ரெஃபரன்ஸ், அட்வான்ஸ் அப்படின்னு ஆன் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். இது போக 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 நம்ம பார்த்துக்கலாம். பட் இது ஒரு முக்கியமான விஷயம் அது இந்த வீடியோல. ஸோ அட்வான்ஸ்ன்றதுல நம்மளுக்கு இவ்வளவு அமௌண்ட் தராங்க. ஓகே, அட்வான்ஸ்ன்ற அமௌண்ட் தர்றாங்க. செகண்ட் ஒன் கேபிட்டல், அது பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம என்ன யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா ஐடிசி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனிட்ட பர்ச்சேஸ் பண்றோம். என்ன பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா 3 விதமான பொருள் பர்ச்சேஸ் பண்றோம். பர்ச்சேஸ் பண்ண பொருளை கொண்டு போய் நம்ம எங்க வைக்கிறோம், நம்ம வந்து ஒவ்வொரு சைட்லயுமே கொடுக்குறோமா. நம்மகிட்ட 2 சைட் நடக்குது. இப்போ நம்ம சிவில் இன்ஜினியர் கம்பெனியோடைய அக்கௌண்டண்டா நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ண சொல்லிட்டேன். ஓகே, நம்ம எல்லாமே அக்கௌண்டண்டா ஃபில் பண்ணிருப்போம். அப்போ இந்த சிமெண்ட், ஸ்டீலு, பிரிக்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம எங்க கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா மெயின் லொகேஷன்லேயே வச்சிடும். வேணா நிறைய சைட்ல வைக்காம டைரக்டா நம்மளுடைய மெயின் குடோன் கொண்டு வந்துடுறோம். அங்க இருந்து தான் பிரிச்சு கொண்டு போறோம். மெயின் குடோனுக்கு எப்படி கொண்டு வரோன்றதை இங்க என்ட்ரி போடும்போது, பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது நான் மெயின் லொகேஷன் செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல ஸ்பேஸ் பார் தட்டி பாத்தீங்கன்னா 3 விதமான இருக்கு. பிளே கிரவுண்ட்ன்ற ஒரு சைட் நடந்துட்டு இருக்கு, அதோடைய பேர்லயும் இருக்கு, ஸ்கூல்ன்ற பேர்ல இருக்கு. ஆக்சுவலி நம்ம எது பேர்ல வைக்கிறோம், மெயின் லொகேஷன் பேர்ல வைக்கிறோம். இப்படி இந்த லொகேஷன்ல என்ட்ரி போட்டதுனால நீங்க போய் ஸ்டாக் சம்மர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த குடோன்ல எவ்வளவு இருக்குன்னு. நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா மெயின் லொகேஷன்ல ஒரு 32 நம்பர்ஸ் இருக்கு, பிரிக்ஸ் 32,000 நம்பர்ஸ். ஓகேங்களா? செகண்ட் ஒன் சிமெண்ட் வந்து ஒரு 100 பேக் இருக்கு. அடுத்தாப்புல இது ஒரு 200 டன் இருக்கு. ஓகே, 200 டன் ஸ்டீல் இருக்கு. ஸோ இது எல்லாமே எதுல இருக்கு, மெயின் லொகேஷன்ல இருக்கு. ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம யாருமே வந்து மெட்டீரியல் எல்லாம் மேனேஜ் பண்றதே கிடையாது. இப்போ வந்து கவர்மெண்டோட ரூல்ஸ் படி ஜிஎஸ்டியோடைய நாம்ஸ் படியும் HSN கோட் மேண்டரி. ஸோ இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எளிமையா இருக்கும் உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி பண்றதுக்கும் ஸ்டாச்சுட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேனேஜ் பண்றதுக்கும் இது உபயோகமா இருக்கும். ஓகே, இது எதுக்காக காமிச்சேன்னா இது இந்த மெத்தட்லயுமே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டேலிக்குள்ள அடுத்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டோம், எந்தெந்த பொருள் எங்க இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால
பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரிசிப்ட் அட்வான்ஸா அமௌண்ட் கொடுத்துட்டாங்க ஏவிஆர் கம்பெனி. அடுத்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய விஷயத்த நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்மளுடைய சைட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். என்ன எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா சிமெண்ட் வந்து இவ்வளவு தேவைப்படுது, ஜல்லி இவ்வளவு தேவைப்படுது, மணல் இவ்வளவு தேவைப்படுதுன்னா அதுக்கும் நம்ம டேலியில ஈஸியா போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது எப்படி போட்டோம் என்ன போட்டோன்ற என்ட்ரிஸ்லாம் வந்து என்ட்ரி லெவலில் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்றோம். பட் இப்போ வந்து இப்படிலாம் இருக்குன்றதுக்கு தான் சொல்றேன். சரிங்களா? பிளே கிரவுண்டுன்ற குடோனுக்கு பிரிக்ஸ்ல இருந்தும் சிமெண்ட்ல இருந்தும் நம்ம எடுத்துக்கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா இதை நான் ஆப்ஷனலா போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா என்ட்ரி போட்டோம் அப்படின்னா டைமிங் பத்தாது அப்படின்றதுனால. ஓகே, 2 என்ட்ரியுமே வந்து ஆப்ஷன்ல இருந்து மாத்திட்டோம். இப்ப போய் அதே ஸ்டாக் சம்மர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப போய் அதே இதை பாத்தீங்க அப்படின்னா எங்க மாறிடுச்சுன்னு பாருங்க. மெயின் லொகேஷன்ல வெறும் 2000 நம்பர் தான் இருக்கு. மீது எல்லாமே பிளே கிரவுண்டுக்கும் ஸ்கூலுக்கும் மாத்திட்டோம். ஏன்னா நம்ம அப்பதான் நம்மளால வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தேவையான விஷயத்தெல்லாம் நம்ம அங்க கொடுத்துருக்கோம், அங்க எவ்வளவு இருக்கும். ஒரு சைட் முடிஞ்சு நம்ம போகும்போது கூட இவ்வளவு செலவாயிருக்குன்னு நம்மளால ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம என்ட்ரி போட்டோம் அப்படின்னா மீதி இவ்வளவு இருக்கணுமே, ஒரு சின்னதா மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய பல்கா மிஸ் ஆகாம இருக்கும். ஸோ அதுக்கு இது உபயோகப்படுது. செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், நம்ம தேர்ட் ஒன் போய்க்கலாம். தேர்ட் ஒன்ல நம்மளுடைய டார்கெட் படி, ஐ மீன் நம்மளுடைய நோக்கத்துப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் முடிஞ்சோன்னா ப்ராசஸிங். இது வந்து ரெண்டுமே வந்து மேண்டரி கிடையாது. இது என்னன்னா கன்வர்ஷன் சொல்லுவோம். ஒரு ஸ்கூல் உருவாக்குறதுக்கோ ஒரு பிளே கிரவுண்ட் உருவாக்குறதுக்கோ இவ்வளவு பொருள் தேவை அப்படின்னு முன்கூட்டி இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம அங்க ஒரு முழுமையான ஒரு ப்ராடக்டா முடிவுபடும்போது இந்தந்த இவ்வளவு செங்கல் இவ்வளவு சிமெண்ட் தேவைப்பட்டுச்சுன்ற விஷயம் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருப்போம். அதை அப்படியே போட்டு என்ட்ரியா கன்சிடர் பண்ணிட்டோம்னா நம்மளால அதை ஈஸியா அனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர்ல இப்போ பாருங்க, ஒரு பிளே கிரவுண்ட் தயாரிக்க நான் எவ்வளவு எடுத்துக்கிட்டேன்னா 15,000 நம்பர் பிரிக்ஸும் 50 மூட்டை சிமெண்ட்டும், இது எல்லாமே நான் ஒரு மனக்கணக்குக்காக நான் ஒரு ஒரு சும்மா ஒரு டம்மியா தான் போட்டிருக்கேன். இது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. பட் இந்த மாதிரி தான் வந்து என்ட்ரி போஸ்ட் ஆகுன்றதுக்காக, மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. செகண்ட் ஒன், ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கு ஒரு 15,000 நம்பர், ஒரு 50 நம்பர் பேக், ஒரு 50 டன் வந்து ஸ்டீல் தேவைப்படுது அப்படின்றத தான் அதுல சும்மா ஒரு என்ட்ரியா தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங்ல முடிஞ்சு ஃபினிஷ்டு குட்ஸா நிற்கும். இவ்வளவு நேரம் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோம், ரா மெட்டீரியல் தான் இருந்திருக்கும். பட் இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸா இருக்கும். ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் தயாரிக்க எவ்வளவு செலவானது முதற்கொண்டு நம்மளால அனலைஸ் பண்ணிக்கிற முடியும் டேலியால. அதுவே காஸ்டிங்கும் அரைவ் பண்ணி தந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பிளான் பண்ணிருப்போம்னா இது வரைக்கும் போட்ட என்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்ற ரிப்போர்ட்டை நம்ம ஜென்ரலா ஒரு எப்பயும் பார்க்குற மாதிரி ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஏவிஆர் குரூப் ஆஃப் கம்பெனி வந்து அட்வான்ஸ் வாங்கணும். செகண்ட் என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பொருளை கொண்டு போய் வெவ்வேறு சைட்டுக்கு பிரிச்சு வச்சோம். தேர்ட் என்ன பண்ணோம், பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் அங்க ஒர்க் முடிஞ்சிடும். ஸ்கூலும் கட்டிட்டாங்க, இங்க வந்து பிளே கிரவுண்டும் கட்டிட்டாங்க. அந்த பிளே கிரவுண்டு கட்டினதுக்கான செலவு எவ்வளவு ஆயிருக்குன்றதை பார்த்துட்டோம். ஓகேங்களா? இவ்வளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தாப்புல இப்பதான் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் பார்ட்டுக்கு வருவோம். என்ன எக்ஸ்பென்சஸ் பார்ட் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம வந்து போட்டு வச்சிருப்போம். எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ போட்டு வச்சிருக்கேன். எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 1,00,000 ரூபாயும், கார் பார்க்கிங் பண்றதுக்கு ஒரு 1,50,000 ரூபாயும் ஆயிருக்கு அப்படின்னு நான் ஒரு அசம்ஷன்ல போட்டிருக்கேன். என்ன பர்பஸ்க்கான இப்படி போட்டுறதுனால நம்ம ஒரு சைட்டுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இதுல காஸ்ட் சென்டர்னு ஒரு பெரிய 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 என்ன சொல்றதுன்னா காஸ்ட் ட்ராக்கிங் ரூட்ல இருந்து பிடிச்சிட்டு வந்து சொல்லுவோம். இந்த இது மூலமா இந்தந்த தவறு எல்லாம் நடந்திருக்கு. தவறுன்ற வார்த்தையை கூட கரெக்டா தவறுதலா சொல்லிட்டேன். எந்தெந்த இடத்துல இந்தந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு அக்யூரேட்டா பிடிச்சி சொல்லும், பல்ஸை பிடிச்சி சொல்லும். ஸோ அது பேர் காஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்றதுக்கு நம்ம டேலியில F11ல காஸ்ட் சென்டர் எனேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் காஸ்ட் சென்டர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கா, இந்த பட்டன் தான் வந்து டேலியில அந்த எனேபிள் பண்ணா இந்த ஃபீச்சர்ஸ் வரும். அது ஒரு நாளைக்கு காஸ்ட் சென்டர் பத்தியும் நம்ம டீட்டெயிலா எடுப்போம். பேமெண்ட் ஒரு 1,00,000 ரூபாய் நடந்திருக்கு. அடுத்து திரும்பியும் ஸ்கூலுக்கு ஒரு 50,000 ரூபாய் எலக்ட்ரிக்கல் நடந்திருக்கு. அதர் எக்ஸ்பென்சஸ் ஒரு 80,000 ரூபாய் நடந்திருக்கு. அதர் எக்ஸ்பென்சஸ்ன்றதுக்கு பதிலா நம்ம அதை வந்து கார் பார்க்கிங் வச்சுக்கலாம். என்னன்னா அப்போ உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் தெரியுமேன்றதுக்காக. இப்போ காஸ்ட் சென்டரும் நம்ம பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம்.
காஸ்ட் சென்டரும் எனேபிள் பண்ணியாச்சு. அது எப்படி பண்றதுன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ 2 எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஸ்கூலுக்கு, கார் பார்க்கிங்க்கு ஒன்றும், இதுக்கு ஒன்றும். அதே மாதிரி பிளே கிரவுண்டுக்கும் பண்ணியாச்சு. ஸ்கூலுக்கும் ஓகே, பிளே கிரவுண்டுக்கும் ஓகே. இப்போ எந்தெந்த சைட்டுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா, காஸ்ட் சென்டர் அப்படின்ற இடத்துக்குள்ள போயிட்டு காஸ்ட் சென்டர் பிரேக்கப் அப்படின்றதுக்குள்ள போயிட்டீங்கன்னா, பிளே கிரவுண்டுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கார் பார்க்கிங்க்கு ஒரு 1,50,000 ரூபாயும், எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு 1,00,000 ரூபாயும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். ஸ்கூலுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, கார் பார்க்கிங்க்கு ஒரு 80,000 ரூபாயும், எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 50,000 ரூபாயும் நம்ம பண்ணியிருக்கோன்ற காஸ்ட் சென்டர் பிரேக்கப் ஈஸியாக டேலிக்குள்ள பார்த்துக்கிற முடியும். சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்ற டோட்டலாக யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்போம். மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அடுத்தாப்புல ப்ராசஸிங், அந்த முடிவு பெற்ற ஒரு ப்ராசஸிங், ஒரு வீடை கட்டி முடிக்கிறக்கோ, ஒரு பில்டிங் கட்டி முடிக்கிறக்கோ ஆன மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இதில் என்ட்ரி போட்டு எவ்வளோ காஸ்ட் அரைவாதுன்னு பார்த்துருப்போம். அந்த காஸ்ட் அரைவானதுக்கு அப்புறம் அந்தந்த செலவுகள், அதில் அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், கூலி கொடுத்துருப்போம், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கொடுத்துருப்போம். இது எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்பென்சஸாக என்ட்ரி போட்டு இவ்வளோ செலவாச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா, டேலிக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இந்தந்த சைட்டுக்கு இந்தந்த எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்குன்ற ஒரு ரிப்போர்ட் ஆல்ரெடி ஈஸியாக ஜென்ரேட் ஆயிரும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சேல்ஸ் பண்ணுவோம் அந்த ப்ராடக்ட்டை. ஒரு ப்ராடக்டை, ஒரு முடிவு பெற்ற ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக வந்ததை நம்ம சேல் பண்ணுவோம். அது 2-3 வகையாக இருக்குது. இந்த ப்ராடக்டையே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டி அதில் வந்து 2 BH 3 BH அப்படின்ற மாதிரி பிரித்து வைப்பீங்க. அது நிறைய விதத்தில் இருக்குது. ஸோ அது பிரிக்கிறனாலும் டேலிக்குள்ள ஆப்ஷன் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பேசிக்ன்றதுனால அடுத்து போயாச்சு. இதையும் ஆப்ஷன்ல இருந்து ஒரு சேல்ஸ் பண்ணதா கன்சிடர் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுவும் காஸ்ட் சென்டர்ல ட்ராக் பண்ணி தான் நான் பண்றேன். இங்க பிளே கிரவுண்டு எவ்வளவு ரூபாய்க்கு வித்துருக்கோம் அப்படின்றத காஸ்ட் சென்டர் மூலமா நான் இங்க பிளே கிரவுண்டுன்றதை நான் மென்ஷன் பண்ணதுனால அது ஈஸியா உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு, என்னென்ன லாபம் நடந்திருக்குன்றத டேலியால புரிஞ்சுக்க ஈஸியா முடியும் அப்படின்றது தான் இந்த இப்போ நம்மளுக்கு தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கூலுன்றதை இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். எக்ஸ்பென்சஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன வரவு செலவு பண்ணியிருக்கோம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டேலியில நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஜஸ்ட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். என்னென்ன ரிப்போர்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ அதை நான் என்ன சொன்னேன், காஸ்ட் சென்டர் வைஸ்ல போய் காஸ்ட் சென்டர் பிரேக்கப் அதுக்குள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா, பிளே கிரவுண்டுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம், பிளே கிரவுண்டுக்கு என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், என்னென்ன வரவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டீட்டெயில்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நம்ம கிளிக்கலாம். இல்லைன்னா இந்த F5க்கு பக்கத்துல போயிட்டு Alt F5 கொடுத்தீங்கன்னாலும் டீட்டெயில்டா ஆயிரும். ஓகேங்களா? இங்க பாருங்க, என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்ற விஷயமும் கொடுத்துடலாம். ப்ராஃபிட்டா லாஸான்னு அனலைஸ் பண்ணிக்கலாம். சேம் காஸ்ட் அண்ட் இதே தான் ஸ்கூலுக்கும் இதே தான். Alt F5 எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்டா எடுத்துக்கிற முடியும். என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், என்னென்ன வரவு வந்திருக்கு அப்படின்றத ட்ராக் பண்ணி டேலிக்குள்ள ஈஸியா எடுத்துட முடியும். இதுலயே பட்ஜெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன பெனிஃபிட்னா, இந்த ஸ்கூல்ன்றதுக்குள்ள இந்த ஸ்கூலோ இந்த பிளே கிரவுண்டோ இதுக்கு இவ்வளவுதான் செலவாகணும்னு டேலிக்குள்ள நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுட்டு பண்ண கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு மொத்தம் 1 கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணலாம்னு முடிவு வச்சிட்டோம் அப்படின்னா, மாசம் செலவு பண்ண இன்னும் எவ்வளவு ரூபாய் பண்ணலாம், இல்ல இது எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுதா இல்ல கம்மியாகுதா, நம்ம எடுத்த அந்த கரெக்டா அந்த டெண்டருக்குள்ளதான் இருக்கா அப்படின்ற வரைக்கும் டேலிக்குள்ள நம்ம எளிமையா பண்ணிக்கலாம். இன்னொன்னு, இது வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்ல, காமனா எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு முக்கியமான ஒரு டாபிக். என்ன டாபிக் அப்படின்னா, கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ஷன். இது வந்து சும்மா ஜென்ரலா சொல்லிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து போகும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். ஃப்ளோ ப்ரொஜெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னன்னா, நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ்ல இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஒரு எலக்ட்ரிக்கல் கடையோ, ஒரு பிளம்பிங்லயோ, ஒரு சிமெண்ட்லயோ நம்ம மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்போம். அது அவங்களுக்கு எந்த மாசத்துல கொடுக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் தெரியாது. இப்போ என் கையில வந்து பேயபிள் பாத்தீங்க அப்படின்னா, கிரெடிட்டர்ஸ்ல இந்த மாசம் 1 நாள்ல இருந்து 30 நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டேட்ல நான் வந்து 1,04,250 ரூபாய் தரணும். எப்படி இந்த 1,04,250 ரூபாய் தரணும்ன்றது எடுக்குது அப்படின்னா, அல்ட்ராடெக்ன்ற ஒரு கம்பெனிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கேன் 88,000 ரூபாய். அதுக்கு இன்னும் பணம் தரல.
ஆனா அது எப்படி எப்படி டேலி புரிஞ்சுக்குச்சு அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், டிஃபால்ட் கிரெடிட் பீரியட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கும். இந்த 15 நாட்களில் நான் அவங்களுக்கு திரும்பி தர்றேன்னு சொல்லியிருக்கேன். அதை நான் இங்க மென்ஷன் பண்ணதுனால டேலி எப்படின்னா கரெக்டா 15 நாளுக்கு அப்புறம் இந்த நாளுக்குள்ள நீங்க பணம் தரேன்னு சொல்லியிருந்தீங்க, நீங்க என்ன தரலைன்றதை இங்க மென்ஷன் பண்ணிடும். அப்போ இங்க 2,23 ஒரு நிமிஷம் 23,00,000 சம்திங் இருக்கா. ஓகே, இது எப்படி சார் இதை புரிஞ்சுக்கிச்சு டேலி அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா இங்க நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். யார்கிட்டனா டிஎம்டி ஸ்டீல்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இந்த டிஎம்டி ஸ்டீல்ஸ்குள்ள நான் எவ்வளவு டேஸ் கிரெடிட் கொடுத்துருக்கீங்க பாருங்க, 40 நாள். அப்ப 45 நாளுக்கு அப்புறம் நீங்க இவருக்கு இவ்வளவு அமௌண்ட் தர வேண்டியது இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லும். இவ்வளவு ரூபா நம்மளுக்கு வர வேண்டியது இருக்கு, இவ்வளவு ரூபா இந்த மாசம் தர வேண்டியது இருக்குன்ற ஒரு டீட்டெயில்டா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் டேலிக்குள்ள கொடுத்துருக்காங்க. இதுதான் கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ஷன். இதெல்லாமே போக போக சொல்லலாம். இது ஒரு பேசிக்கா இருக்கட்டும். இது இன்னும் இருக்கு. பட்ஜெட் இருக்கு. நீங்க ஒரு சைட் இன்ஜினியருக்கு ஒரு 50,000 கொடுத்துருப்பீங்க, டெய்லி அப்டேட் வாங்குவீங்க, மீதி அவர் கையில எவ்வளவு இருக்குன்ற ரிப்போர்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. எல்லாத்துக்கும் டேலிக்குள்ள ஆப்ஷன் இருக்கு. இது வரைக்கும் டேலிக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் இருக்கக்கூடிய பேசிக்கான ஆப்ஷன்ஸ் தான் சொல்லியாச்சு. எனிவே தேங்க்யூ. இந்த இவ்வளவு நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இருந்ததுக்கு அண்டு எங்க ஏஎக்ஸ்என் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.